நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென். இந்த தாவீதின் சங்கீதத்தை தெரியாத கிறிஸ்தவர்களே இருக்க முடியாது. யாவரும் அறிந்ததான இந்த சங்கீதம் ஒரு நல்ல வசனம்தான். இந்த சங்கீதத்தை 1980களில் பார்த்தீர்களானால் பெந்தெகோஸ்தே சபையில் ஒரு புது வருட பாடலாகவும் பாடியுள்ளார்கள். மிகவும் அருமையான நன்றி பாடல்தான் இது. தாவீது இஸ்ரேலின் ராஜாவாகிய சவுலுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்ட எதிரி நாடாகிய காத் ஊர் ராஜா அபிமெலேக்கு என்கிற ஆகீஸ் முன் வேஷம் மாறி தாவீது ஒரு பைத்தியக்காரன் போல் நடித்தார் என்று 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் வாசிக்கலாம். இது தாவீதின் ஒரு அனுபவ பாடல்தான் இது. மற்றும் சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 1 முதல் 5 வசனங்களில், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இதை நாம் ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது, bless the Lord, O my soul, and all that is within me என்று உள்ளது. நமது வெளி தோற்றத்திற்கு சரீர பகுதி மூலம் நாம் 5% கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனால் உள் மனதில் நன்றி ஸ்தோத்திரங்கள் 95%, அதாவது உள் அந்தரங்க உறுப்புகள் யாவுமே நமக்கு தெரியாத, கண்ணுக்கு புலப்படாத, கண்டுபிடிக்கவே முடியாத, தெரியாத உடலில் உள்ளதான உறுப்புகள் பகுதியில் நடைபெறும் இயக்கத்தை தேவன் ஒருவர் மட்டுமே இயக்குகிறார். அவருக்கு மட்டுமே தெரியும். அதன் இயக்கத்திற்கு தான் நன்றி நன்றி என்று இந்த வருட முடிவில் நாம் செலுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, 116ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். 1 2 அநேகம் ஆயிரம் நன்மைகளை அனுபவித்துள்ளேன். அதற்கு நான் என்ன பதில் செய்ய முடியும்? இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். மற்றும் தாவீதின் அநேக சங்கீதங்கள் துவங்கும் போதும் முடிக்கும் போதும் நன்றி நன்றி, அதாவது கர்த்தரை ஸ்தோத்திரி என்றே செலுத்துகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, சமாதானத்தை சீர்குலைக்கக்கூடிய சிந்தனையில் இருந்தும் விடுதலை பெற ஒரே வழி, கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் செய்த சகல நன்மைகள் உபகாரங்களையும் நினைத்து நினைத்து ஸ்தோத்திரியுங்கள். நாம் நன்றி நன்றி ஸ்தோத்திரங்கள் வாய் திறந்து சொல்லும்போது மட்டுமே ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மன நிறைவு, அமைதியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். God bless you.